கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்ல கரங்கள் வைத்துற இல்லையா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் இம்மட்டுமாக நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவுதான் சூழ்நிலைமைகள் நம்மை சுற்றி நமக்கு பாதகமாக இருந்தாலும் சூழ்நிலைமைகளை சாதகமாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றி நாம் இருக்கிறதை விட நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய மத்தியிலே உண்டு என்பதை நினைத்து நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக சுருக்கமாக சில வரிகளை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஆராதனையை சரியான நேரத்தில் முடித்து நான் 10 மணிக்கு சரியாக என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். ஆகவே ஜெபத்தோடு கூட நாம் இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த பல மாதங்களாக, இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். நீங்களும் எனக்காக ஜெபித்தீர்கள். ஹல்லேலூயா. கரங்களுக்கு நல்லவர் இல்லையே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற காரியத்திற்கு என் தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. இன்றைக்கி நான் ஜெபத்தை குறித்தான் உங்களோடு கூட இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கட்டடத்தை தட்ட வேண்டியதான் நம்முடைய வேலை, அதை இடிக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம செய்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் கர்த்தர் தான் செய்கிறதை அவர் செய்து முடிப்பார் ஏற்ற வேலையில். ஹல்லேலூயா. அவர் காலத்துக்கு முந்தாதவர், காலத்துக்கு பிந்தாதவர், எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த பல மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்பி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே தேவன் அதற்குரிய வழிவாசல்களை உருவாக்கி சூழ்நிலைமைகளை தேவன் திறந்து கொடுத்து தேவன் அதற்குண்டான வழிகளை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து வேண்டிய மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிட்டு இந்த நாளில் அந்த ஆர்பியை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஸ்டெப் வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இனி உள்ள காரியங்களை நான் கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆமென். நான் எதையும் பிளான் பண்ணலை, ஆனால் எல்லாம் ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய நேரம் வரும் பொழுது என்னுடைய குடும்பம் இந்த தேசத்திற்கு வர வேண்டும். ஆமென். அதை மனுஷ சூழ்நிலைமையில் பார்த்தோன்னா அது சாதகமாக இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தான் வழிகளை என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். ஆமென். ஆகவே நீங்கள் அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேரம் வரும் பொழுது கர்த்தர் சிஸ்டரையும் 2 பிள்ளைகளையும் தேவன் இந்த தேசத்திற்கு அழைத்து வர வேண்டும். அவர் அழைத்து வந்தால் அவர் எங்களை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் என்னுடைய விசுவாசம். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் தேவன் அதற்குரிய வழிகளை திறக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வருகிற 22ஆம் தேதி அதிகாலையில் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கிறதுனால நான் இந்தியாவுக்கு கடந்து செல்கிறேன். ஒரு 2 வாரங்கள் நான் உங்களுடைய மத்தியில் இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் இந்த இடத்துல இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரயாணங்கள், என்னுடைய காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமிருந்து என்னை நடத்தும்படி நீங்கள் யாவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் ஸ்கிரீனில் கொடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்க முடியுமா? லூக்கா 18 1 முதல் 7.
ம் 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 அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தேவன் கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை அந்த இடத்துல சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியே நான் வாசிக்கும் பொழுது அங்கே கடைசியாக அந்த 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவனுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய விஷயத்தில் ஆண்டவர் எப்படி இருக்காராம்? நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நியாயம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நல்ல என்னை கவனமாக நீங்கள் கவனிக்கும்படி உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்னதான் சூழ்நிலைமைகள் காணப்பட்டாலும் நாம் ஒரு காரியத்தை செய்ய ஒரு காலமும் தவறிவிடவே கூடாது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இந்த காரியத்தில் விசுவாசித்து சந்தோஷப்படுங்க? கரங்களை வைத்து நல்லவர் இல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்டர்செசரி பிரேயருக்கு நாங்கள் வியாழக்கிழமை வரும் பொழுது ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டை வைத்து ஒவ்வொருவருக்காக அந்த குறிப்பை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வருகிறோம். நாம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஜெப குறிப்புக்கு அங்கே பதில் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவை சந்திக்கப்பட்டது, இந்த நபருக்கு வேலை கிடைத்தது, இந்த நபருக்கு விசா கிடைத்தது, இந்த நபருக்கு லைசன்ஸ் கிடைத்தது, இவர்களுக்கு திருமணமானது, இவர்களுக்கு குழந்தை கிடைத்தது என்று சொல்லி பாருங்க, நம்ம விடாப்புடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க 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 என் ஆண்டவர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா தம்மை நோக்கி இரவும் பகலும் அவரையே சார்ந்து அவரையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் கண்டிப்பாக பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் தேவன் இந்த மாலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை இந்த மாலை வேளையில நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினதான அந்த தேவனிடத்தில் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல பேசி உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்த ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்பதை நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க 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 ஜெபம் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நிறுத்து பார்க்கணும் அப்படின்னா, எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னா, அது எதைத்தான் பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபமே ஜீவன், ஜெபம் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சரீரத்தை நாம் பேண வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய சரீரத்தை நம்ம ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிடணும்னா அடிக்கடி அந்த சரீரத்தினுடைய வெயிட்டை நம்ம செக் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு இருக்கு, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், திடீர்னு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அவர் ஆள் அப்படியே உருக்குலைந்து இருந்த சைஸை விட ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. இப்போ என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு சமீபத்தில் சுகர் ரொம்ப அதிகமாகி நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்முடைய சரீரத்தினுடைய நிலைமையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதனுடைய எடையை, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய நிலைமையை நாம் அடிக்கடி என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். ஆமே, அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா ஜெபம் தான் நமக்கு ஒரு அளவுகோல் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. தெக்கேல் என்கிற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். தெல்மா வாசிங்க. தானியேல் 5:27 வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம்.
ம் 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 போதும். தானியேல் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறான். அதில் தெக்கேல் என்கிற வார்த்தை குறித்து அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அது எதை குறிக்கிறது என்றால், தராசிலே நிறுத்தப்பட்டு எடையிலே நீர் குறைத்து காணப்படுகிறீர். அப்படி என்றால் நீர் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீர் என்ன செய்து விட்டீர், இறங்கி விட்டீர் என்று சொல்லி அவனுக்கு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால், எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், தனிமைகள், வேதனைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள், வெறுப்புகள், பலகீனங்கள் என்ன வந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய கம்பெனியில் உள்ள சூழ்நிலைமைகள் நடக்காம இருந்தாலும் சரி, ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இந்த மாலை வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நீங்க ஜெபித்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கு என் ஆண்டவர் ஒரு நாள் பதிலை கொடுப்பார். கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல போய் முறையிடுவதை விட நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என் ஆண்டவர் அதற்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பார், அவர் பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஆண்டவர் நாம் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு அவர் ஓடோடி வருகிறவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். இந்த உள்ளங்கை தான் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த கையில இருந்து சிந்தின இரத்தத்தினால என் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நம்பி இந்த ஆலயத்துக்குள்ள வந்து அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும், புதிதாய் வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆதரிப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில உன் புத்திக்கு எட்டாத விதத்தில் நான் உன்னை நடத்துவேன். இது எப்ப நடக்கும் என்றால், நீ என் சமூகத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது. இதுக்கு ஒரு பெரிய டிகிரி படிக்கணும் அவசியம் இல்லை, தியாலஜி படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஒரு நண்பனிடத்தில் சொல்றது போல நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் சந்தோஷப்படுறாங்க, வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான வாலிப தம்பியே, உன்னுடைய லைஃப்ல நீ எப்பேற்பட்ட பாதையில் இன்னைக்கு நீ உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் என்னை பார்த்து நீ ஜெபம் பண்ணா போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ சோர்ந்து போகாமல் நீ என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெப வாழ்க்கையில நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, ஜெப வாழ்க்கையில நமக்கு வருகிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம மனசு சோர்ந்து போகும். ஆமென். நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். ஆமென். பாடுள்ள மனுஷர்கள். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிக்காக, வேலைக்காக, கடனுக்காக, நம்முடைய சூழ்நிலைமைகள் மாறணும், சரீர பலகீனங்கள் மாறணும், குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக, பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இப்படியாக நம் பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும், எல்லா நேரமும் அவர் கொடுக்குற பதில் எப்படி வராது, எஸ்ன்னு வராது. சில நேரங்களில் நோன்னு வரும். மூணாவது ஒரு ஆன்சர் இருக்குது, என்ன தெரியுமா? அது என்னது? வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நல்ல புரிந்து கொள்ளணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆபிரகாம் எவ்வளவு நாள் அவன் காத்திருந்தான் தெரியுமா? எவ்வளோ நாள் காத்திருந்தான்? 25 வருஷம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருந்தான். ஃப்ரைடே டு ஃப்ரைடே அடிக்கிற அபோட்டனுக்கு அளவே இல்லை. நம்ம சில நேரங்களில் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவள் அடிக்கடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த விதவையினுடைய காரியத்தில் நான் நியாயம் செய்வேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறாரு. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் என் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து எனக்கு ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஊராபா ஷபாலாபா. ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் சொல்லுகிறேன், அவரை நம்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
அவர் ஒரு காலமும் உங்களை திக்கற்றவர்களாக என் ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த விதமான சோர்வும் எந்த விதமான டிப்ரெஷனும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாதிக்காதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொறுமை வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீடிய பொறுமையை கொஞ்சம் நீட்டி சொன்னால் நீட்டிய பொறுமை. ஆமென். என்ன பொறுமை இருக்கணும்? நீடிய பொறுமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை நாம் செய்தாலும் நம்முடைய லைஃப்பில் இந்த நீடிய பொறுமையை, சில நேரங்களில் 11.59 வினாடி வரைக்கும் பொறுமையாக இருப்போம். 12வது நிமிஷத்தில் என்ன ஆகும்? பொறுமை இழந்து போகும். மண்பானையை கீழே போட்டு உடைச்சிரும். அல்லேலூயா. அவருடைய வேலைக்காக கடைசி வரைக்கும் காத்திருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் என்ன செய்யலை, வரவில்லை, உனக்கும் எனக்கும் என்ன. யார்கிட்ட சொல்றாரு? தாயிட்ட சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் அவருடைய நேரம் வந்த பொழுது என் ஆண்டவர் என்ன செய்தாரு? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கழுவும்படி வைக்கப்பட்ட கற்சாடியிலே தண்ணியை நிரப்பி, அது எங்கேருந்து வந்துச்சிருந்தால் யாரும் குடிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் அதில் ப்ரிப்பரான ரசம் தான் முன்னாடி இருந்த ரசத்தை விட பார்த்து ப்ரிப்பேர் பண்ணதை விட அது அதிக ருசி உள்ளதாக இருந்தது. கரங்களுக்கு நல்ல ஒரு அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிதானமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அந்தந்த காரியத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். மனுஷனுடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காத்திருப்பது என்பது ஒரு பலகீனமான ஒரு காரியமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சரீரம் சொல்லும் நீ பலவீனன் என்று, ஆனால் கர்த்தர் சொல்றார் நீ பலவான். அல்லேலூயா. நீங்கள் வந்த சூழ்நிலைமை, நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகளாம் உங்களை பலவீனப்படுத்தும். தோத்திரம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, கைதட்டி பாட்டு பாட முடியாது. உள்ளேருந்து ஒரு மனுஷன் வெடுக்க நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பான், நாளை காலையில் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வேலையில் அந்த காரியம் இருக்குது, ஊரில் அந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களை ஒரு சூழ்நிலைமை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஃபீலிங்கை நம்பாத, நீ என் வார்த்தையை நம்பு. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய உணர்வை வச்சு என்ன செய்ய முடியாது. நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டாலும் என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார், அவர் உங்களை ஆதரிக்கிறேன் என்று சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் ஜீவனாக இருக்கும் ஒழிய உங்க உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை நிதானிக்க முடியாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருந்தால் அந்த உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்ந்துட்டு அந்த உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உணர்வு வேற மாதிரி இருக்கும். இந்த உணர்வுகள் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை நிதானிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், மூளையால் முடியாதது முழங்காலால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஞானம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்னா உல்டாவா செய்வோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு டெலிகிராம் பிரேயர், ஆண்டவரே இந்த காரியத்தை பிடிச்சேன் டப டப டபன்னு ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கணும்னா ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்கள் முதல்ல போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால முடக்கி, நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கு தான் வெளியரங்கமாக ஆண்டவர் பதிலை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கணும்னு தம்பட்டை அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிறத கர்த்தர் பார்த்தா போதும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே இருக்கிற இந்த பில்டிங்கினுடைய காங்கிரீட் கம்பி யாருக்கா தெரியுதா? யாருக்கும் தெரியலை. ஆனால் இந்த பில்டிங் உறுதியாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். காரணம் என்னென்னா, அதை தாங்கி கொண்டு இருக்கிற அந்த கம்பி வெளியே தெரியல, அது உள்ளே இருக்குது. அதை போலத்தான் அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் உனக்கு என்னத்தை கொடுப்பாரு? பதிலை கொடுப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆகவே waiting time will never be a wasting time. Amen. The more you sit in the presence of God, I tell you, every single minute that you spend in the presence of the living God will become profitable for your life. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா.
ஆகவே மனம் தளராமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். முகவரை முடிப்பதற்கு முன்பதாகவே 8:55 ஆகிவிட்டது. ஆமேன். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தான். சங்கீதம் 27:4 பார்க்கிறோம், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படி ஜெபிக்க? நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க? அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அப்படின்னா என்னன்னா, இட் டாக்ஸ் அபவுட் perseverance in prayer. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணா நாளைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு கிடையாது. ஐ கீப் praying. ஒருவேளை இன்னைக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கு கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கு கிடைக்காம இருக்கலாம், அல்லது 10 மாசம் கிடைக்காம இருக்கலாம். but you never stop praying, but you still pray. ஆமென். நீ ஜெபிக்கிற ஜெபிக்கிறத செய்யக்கூடாது. அதான் தாவீது சொல்றான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட எதை கேட்டனோ அதை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும் சரி, என் ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னுடைய ஜெபத்தை நான் நிறுத்தவே மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்ட்ரெச் பியாண்ட் யுவர் லிமிட் அப்படின்னு. விடாமுயற்சி ஒரு மனுஷனை கண்டிப்பாக உயர்த்துமா உயர்த்ததா? ஹல்லேலூயா. the more you struggle, you don't give up. People who want to win will never leave the battle. They will just jump into the battle. Keep fighting. One day the enemy will be fallen. ஒரு நாள் எதிரி என்ன செஞ்சிருவான்? விழுந்துருவான். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், அசைவம் சாப்பிட்டா தான் அடிக்க முடியும்னு கிடையாது. உங்களுடைய சரீரம் இப்படி இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனோட பெரியவர். கரங்களுக்கு நல்ல ஒரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே விடாப்பிடியாக சோர்ந்து போக. நான் இதை சொல்றேன்னா, சோர்வு அப்படிங்கிறத இயேசுவின் நாமத்தில் விரட்டணும். ஹல்லேலூயா. இங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் சோர்வுக்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. சத்துரு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை இயேசுவின் நாமத்தில் தூக்கி தூர எறியணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பாடணும்லாம் நல்லா இருந்துச்சுல. இட் ஹேஸ் டு பிகம் எ ரியாலிட்டி. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைகள் ரொம்ப கிரீனா உங்களை சுத்தி இல்லாட்டாலும் என் ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமென். என் ஆண்டவரை துதிப்பேன், என் ஆண்டவரை பாடுவேன், அவரை ஆராதிப்பதில் குறை வைக்க மாட்டேன், வேதம் வாசிப்பதில் குறை வைக்க மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன், பரிசுத்தவான்களின் கூடுகையை நான் விட மாட்டேன். I will be keep going to the church. I will be praying. Hallelujah. நான் ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பேன், அவரை ஆராதிப்பேன். நான் எந்த காரியத்தையும் நான் ஆண்டவருக்குள்ளாக விட மாட்டேன். ஆமென். ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நீ மனம் தளராமல் நீ ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவைகளுக்காக நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் பார்வையில் சொல்கிறேன் கேளுங்க, அது இம்மை பொழுதில் என் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியுமா முடியாதா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மலை போல் இருக்கிற காரியங்கள் பனியை போல மாறி போகுமா? ஹல்லேலூயா. போன வாரத்தில் சொன்னான்னு நினைக்கிறேன், முன்னாடி தண்ணி பின்னாடி பார்வோன்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன செய்தார்? இம்மை பொழுதில் அந்த சமுத்திரத்தில் என் ஆண்டவர் வழியை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். காரணம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த இந்த சம்பவம். பாருங்க, யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். சுருக்கமாக சொல்லப்போனால் அவனுடைய தனிப்பட்ட தேவைக்காக யாக்கோபு என்ன செய்கிறான்? ரொம்ப போராடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து என் ஆண்டவரால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? அண்ணனுடைய இடத்தை பிடிச்சு சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? எடுத்துக்கிட்டு அண்ணன் ஏற்கனவே ரொம்ப வில்லன், இவன் கையில் மாட்டின ஆபத்துன்னு ஓடி போயிட்டான். எங்கே போயிட்டான்? மாமா வீட்டுக்கு போயிட்டான். 19 வருஷம் என்ன செய்யலை? திரும்ப வரல. 19 வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 26, 22, 26 28 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன்?
போக விட மாட்டேன் என்றான். அதற்கு ஆண்டவர், நீ கடவுளோடும் நீ மனிதனோடும் போராடி நீ மேற்கொண்டாய். ஆகவே அவன் என்ன செய்தான்னா, அவனுடைய நேம ஆண்டவர் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு இப்படி ஜெபித்ததற்கு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அண்ணனை ஏசாவை வஞ்சனையாக ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை அவன்றிருந்து திருடி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் என்ன செய்து விட்டான் என்றால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்கிறான், ஓடுகிறான். ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும் பொழுது அங்கே அவனுக்கு அந்த நினைவு வருகிறது. இவன் திரும்ப எங்கே போகிறோம், தகப்பனுடைய ஊருக்கு போகிறோம், தகப்பனுடைய வீட்டுக்கு போகிறோம். அப்போ தான் ஏசாவை பற்றி அவனுக்கு என்ன வருது, நினைவு வந்த உடனே இருந்த தூக்கமெல்லாம் அவனுக்கு போயிட்டு. சில காரியங்களை நினச்சா நமக்கு என்ன வராது, தூக்கம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் ஏசா ஒரு முரடன், அவன் வேட்டையாடுவதில் எப்படிப்பட்டவன், கெட்டிக்காரன், தன்னையும் போட்டு தள்ளிடுவான், வேட்டையாடிடுவான்னு சொல்லி பயம். இப்போ என்னன்னா, அண்ணனை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற லைனை கரெக்ட் பண்ணிக்கிடணும்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறான்னா, யார்கிட்ட ஓடி வரான், ஆண்டவரிடத்தில் ஓடி வரான். அல்லேலூயா. 2 மனைவிட்ட சொல்லாத மேட்ரை, 11 பிள்ளைகள்கிட்ட சொல்லாத மேட்ரை யாக்கோபு யார்கிட்ட கொண்டு வரான், கர்த்தரிடத்தில் கொண்டு வரான். ஆமென். இந்த அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரிடமும் சில நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு சில காலகட்டத்தில் இக்கட்டான ஒரு பாதையில் சில நேரங்களில் நாமும் கூட நடத்தப்படுகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் அதை சொல்வதற்கு நம்ம ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, தயங்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு யாக்கோபுக்குள்ள வந்ததுனால தான் அவன் என்ன தெரியுமா செஞ்சான், உடனே தன்னுடைய அண்ணனை போய் மீட் பண்ணுறதுக்கு முன்பதாக ஆண்டவருக்கும் தனக்கு இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணுங்கிறதுக்காக தருமையான ஒரு இடத்தை அவன் தேர்ந்தெடுத்தான். ஆமென். அந்த இடத்துக்கு பேர் என்னது, இந்த இடத்துக்கு பேர் என்னது, பெனியேல். ஆமென். நேர் எங்கே போயிட்டான், பெனியேல்னு ஒரு இடத்துக்கு போய் எங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறான், தனிமையாக இருக்கான். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன யாருன்னு தெரியும், ஆனால் உமக்குத்தான் நான் யாருன்னு தெரியும். ஆமென். நான் எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை நான் எடுத்துட்டு வந்தவன், அவனை போய் நான் பார்த்தா அவன் என்ன செய்து விடுவான், என்னை கோபத்தில் என்னை வேட்டையாடி விடுவான். எனக்கும் உமக்கும் இருக்கிறதான உறவை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போகிறான். எவ்வளவுதான் யாக்கோபு பொல்லாதவனாய் இருந்தாலும் அவன் பெனியேலுக்கு வந்த பொழுது ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். கரங்களை வைத்து நல்லவர் அல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஜெபித்ததுனால தேவன் அவனை ஒரு ராஜபுத்திரனாக என் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்ல போனால், அவன் ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக இந்த பெனியேல் எப்படின்னா அவனுக்கு வாழ்வா சாவான தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல யாக்கோபு நின்று கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய பேரை மாற்றி இஸ்ரவேலா அவனை மாற்றி என் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். கரங்களை திறல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம விடாப்பிடியாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்முடைய காரியத்தில் அவர் இறங்குவார். அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். ஆமென். இன்னைக்கு சில நேரங்களில் ஏன் கர்த்தருடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறகுறையா சந்தேகத்தோட முழு நிச்சயம் இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய நேரத்தில் நம்ம நிற்கிறதுனால தான் கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் கலப்படமே இல்லாத சுத்த விசுவாசத்துக்கு பேர் தான் கடுகளவு விசுவாசம். ஆமென். இந்த கடுகளவு விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் என்னது, கடுகளவும் சந்தேகமே இல்லாமல் கலப்படமே இல்லாமல் என் ஆண்டவர் இதை செய்வார்னு பூரணமாக நீங்கள் நம்புறீங்களா, அதுதான் கடுகளவு விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் ஒரு புல்டோசர் செய்கிற வேலையை அது என்ன செய்யுமா, செய்யும். மலையை பெயர்த்து தூக்கி தூர வைக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் என் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் யாக்கோபு ஜெபம் பண்ணது போல விடாப்புடிய ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருந்து ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய காரியங்களிலே நமக்கு இறங்கி அற்புதம் செய்வார். ஆமென்.
ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை என் ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆகவே அதே போல் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் இருந்தாலும் இனி என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு ஒரு நிலைமையில் நீங்கள் இன்னைக்கு யாராவது அங்கே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டுட்டு அப்படின்னு ஜெபம் பண்ண உட்காந்த உடனே உள்ளேருந்து ஒருத்தன் பேசுவான். நேற்று வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இன்றைக்கி என்னத்துக்கு 1 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும். இந்த நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி இல்லையா சொல்லுங்கள். ஜெபம் கேட்காதுக்கா இந்த அல்லேலூயா இல்லை. அல்லேலூயா. இது எதுக்காக? நம்ம அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாய் நம்ம லைஃப்பில் அப்படி தான் இருக்குங்கிறத நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். ஆமென். அந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணுறான். யார் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் காரியத்தில் இறங்குவார். என் ஆண்டவர் உங்களை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 2வது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22லேருந்து 28 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால் கானானிய பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் யாருக்காக ஜெபிக்கிறார் என்றால் தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறார். யாக்கோபு தன்னுடைய சொந்த தேவைக்காக ஜெபித்தான். இந்த கானானிய பெண் தன்னுடைய மகளுக்காக, அதாவது குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். பாருங்க, நீங்களும் கூட சிலர் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகவீனம், அவருடைய பலகீனங்கள் மாறும்படி நீங்கள் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, வேலைக்காக நீங்க ஜெபிக்கலாம், திருமணத்துக்காக ஜெபிக்கலாம், வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்க ஜெபிக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படின்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் தளராம ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் டக்குன்னு நம்ம முன்னால ஒரு வீட்டை கொண்டு வந்து கொடுக்கல. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபம் பண்ணு, நேரம் வரும்பொழுது உனக்காக ஒரு வீடு கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆனால் வீடு கட்டுறதுக்குள்ள சம்பாத்தியமோ பேங்க் பேலன்ஸோ நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிறவர் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு வேற எதுவும் இல்லை. அருமையான தேவன் வார்த்தையினால் இந்த உலகத்தை அவர் உருவாக்கினார். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த கானானிய பெண் இயேசுவினிடத்தில் போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவது தவறு அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு. பாருங்கள், அந்த லேடி என்ன அழகா அவங்க ஆர்கியூ பண்ணி ஆண்டவர் இடத்துல கேட்காங்க, நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகிற அப்பத்தின் துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா என்று ஆண்டவரிடத்துல அந்த சகோதரி கானானிய பெண் என்ன செய்கிறார்? கேட்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். அல்லேலூயா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாயர் ஆர்கியூ பண்ணுறது மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்க ஆர்கியூ பண்ணி கேட்குறாங்க, மேஜையிலேருந்து விழுற துணிக்கையை சாப்பிட்றதுக்கு என்ன இல்லையா உரிமை நாய்க்குட்டிகளுக்கு இல்லையா என்று சொல்லி அங்கே கேட்கிறதை நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் போராடி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏனோ தானோ என்று நல்ல கவனிங்க. ஜெபிக்கும் போது நம்மில் சிலர் அநேகர் செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் ஏனோ தானோ உப்புக்காக, சப்புக்காக, ஒப்புக்காகலாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் ஜெபம் பண்ணோம்னா நான் தான் சொல்லுவேன், ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எப்படி ஜெபம் பண்ணணும்? கருத்தாய். நல்ல கரங்களை வைத்திரல சொல்லுங்க. ஹல்லேலூயா. கருத்தாய் நம்ம ஜெபிக்கணும், கடமைக்காக ஜெபிக்க கூடாது. இங்க வந்து ஆராதிக்கும் போது நம்ம கடமைக்காக நம்ம ஆராய்ச்சினா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆராதிப்பது என்னுடைய முக்கியமான ஒரு வேலை. ஆமென். நான் என்ன உயர்த்தும்படி வரல, என்னை நடத்தின ஆண்டவரை நான் துதிக்கும்படி நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கேளுங்கள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அந்த கானானிய பெண்ணுக்கு இருந்த அதே விசுவாசத்தை போல இன்னைக்கு நீங்களும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். ஆமென். நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லிவிடுகிறேன். ஆபிரகாம் ஒரு பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, சோதமன் குமரவன் என்ன செய்யக்கூடாது? நீர் அழிக்கக்கூடாது. அப்படியே அவன் ஜெபம் பண்ணி வரும்போது அவனே ஒரு மார்க் போடுதான். 50, 45, 30, 20, 10 இதெல்லாம் தெரியும். வேதத்தில் போய் படித்து பாருங்கள். ஆதியாகமம் 18, 22லேருந்து 23 ஆண்டவர் தான் மார்க் போடுறது. எப்படின்னா, ஒரு வாத்தியார் மார்க் போட்டதுக்கப்புறம் நான் 50 மார்க் எடுத்தால் நீங்கள் நீ பாஸ் ஆக்கிங்களான்னு கேட்கான். அப்புறம் கேட்கான், 45 எடுத்தா, 30 எடுத்தா, 20 எடுத்தா, 10 எடுத்தா,
வாத்தியார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே போடுவாரா? பட்டார்னு ஒன்று விடுவார். நான் ஆண்டவர் அமைதியாக இருக்கார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆபிரகாமின் ஜெபம் கேட்கப்படாவிட்டாலும் பட்டணம் அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு அந்த ஜெபத்துக்குள்ளே ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரன் என்ன செய்யக்கூடாது? லோத்து அழிஞ்சு போகக்கூடாது. ஆண்டவர் அதை கேட்டாரா இல்லையா? கேட்டார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஒரு பட்டணத்திற்காக ஜெபிக்கிறான். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு இனி நான் ஜெபமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னையிலேருந்து போய் மறுபடியுமாக நீங்கள் மனம் தளராமல் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும் யாரை குறித்து வாசிக்கிறோம்? எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா எதுக்காக ஜெபம் பண்ணுறான்? தேசத்தில் மழை வரணும். ஆமென். கர்மேல் உச்சியில் போய் நின்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எலியா ஜெபிக்க முந்தின நாள் தான் அவன் ஜெபித்து அக்கினியை வரவழைக்கிறான். ஆனால் இப்போது அதே மலையின் உச்சியில் போய் நின்று மலைக்காக ஜெபிக்கிறான். போய் அவனுடைய பணிவிடைக்காரனை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்கிறான். அவன் எத்தனை தடவை போய் பார்த்துட்டு வரான்? 7 தடவை போய் பார்த்துட்டு வரான். கடைசியில் சொல்கிறான், லேசாக என்ன தெரியுது? உள்ளங்கை கையளவு மேகம் தெரிகிறது. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. தேசத்தில் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. 3.5 ஆண்டுகள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பெய்யாத மழை அன்றைக்கு பெய்ய ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. முடிக்க போகிறேன். கடைசி குறிப்பு. அதே தேவன் தான் இன்னைக்கு எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். கடைசியாக எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16, 17. அடுத்த வாரம் நான் இருக்க மாட்டதுனால அந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16, 17. நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவுக்கு முன்னாடி அந்த யூத குலம் ரட்சிக்கப்படும்படி காப்பாற்றப்படும்படி நான் போய் நிற்பேன். நான் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். ஆமான் பயங்கர பிளான் பண்ணி வச்சிருக்கான் யூத குலத்தை அழிக்கணும்னு. ஆனால் அரண்மனை முற்றத்தில் இருந்த மொர்தெகாயின் ஆண்டவர் உயர்த்தி எஸ்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு யூத குலத்தை அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் காப்பாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதே தேவன் எஸ்தர் சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன், நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம்? தனக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் என்ன செய்வோம். எஸ்தர் 4:16, 14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் போய் அவங்க ஜெபிக்கும் பொழுது உட்காரும் பொழுது என் ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கினார். ஜீசஸ். ஹல்லேலூயா. யாக்கோபு எல்லாரும் எழுப்பி இருப்போம். யாக்கோபை போல விடாப்புடியாக நாம் ஜெபிக்க பழக வேண்டும். அந்த கானானிய ஸ்திரீயை போல ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவுடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாம் ஒரு பட்டணத்திற்காக ஜெபித்தான். எலியா மலைக்காக தேசத்தில் மழை வரும்படி ஜெபித்தான். எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக ஜெபித்தாள். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7:14 வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப பொழுது பரலோகத்தில் இருக்கிறதான நான் ஜெபத்தை கேட்டவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் மனம் தளராம ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய அறையில ஜெபமே இல்லை. ஆண்டவரே அந்த ஜெப குறைவை மன்னிங்க. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ மாசம் ஆயிட்டு, எத்தனையோ நாள் ஆயிட்டு. நீங்க யார்கிட்டையும் அறிக்கை பண்ண வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பின்மாற்றத்தை மன்னி, என் சோர்வை நீர் எடுத்து போடும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். ஆண்டவரே நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நீர் எனக்கு உதவி செய்யும். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ரீகாவாலபா. ஆண்டவரே இந்த கிருபையை தாரும். எனக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வை நீர் எடுத்து போடும். எல்லா சோர்வை நீர் எடுத்து போடும். எந்த சூழ்நிலையை பார்க்காம நான் ஜெபிக்க நீர் எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆராதனை நீங்க இம்மட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவருடைய விஷயத்துல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் நியாயம் செய்ய உண்மையாயிருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஜெபிக்க முடியாதபடிக்கு சோர்வினாலே ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாலை வேளையிலே நீர் உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன வந்தாலும் உடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டவரே தவறாதபடிக்கு உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பத்தை அவருடைய ஜெப வாழ்க்கையில கட்டளையிடுவீராக. ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஜனங்களை சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். இந்த வாரம் முழுதும் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட வருகை பரியந்தம் நம்மில் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை உமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கன மகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா, 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 நீக ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கன மகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.